நல்ல துணைவியை தேர்ந்தெடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பெண்மணியை எப்படி தான் வந்து தேடி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ஒரு இது இருக்கும் தெரியுமா, இது இந்த இந்த பண்புகள்லாம் இருந்தால் இவங்க வந்து நல்ல பெண்மணி அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணுக்கு எந்த கிரைட்டேரியாலாம் நம்மளால சொல்ல முடியும்? அருமையான கேள்வி. அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க இல்லையா, 4 விஷயம் சொல்லுவாங்க. துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன் லி மாலிஹா வ லி ஹஸபிஹா வ லி ஜமாலிஹா வ லி தீனிஹா. பொருள், நல்ல பொருள் இருக்குது, செல்வமுள்ள பிள்ளையா இருக்கிறாங்க, அதுக்காண்டி நிக்கா செய்யலாம். அந்த பொருள்கிட்ட மார்க்கம் இருக்கணும், அதையும் பார்த்துக்கணும். முதல் விஷயமா மார்க்கமாக இருக்கணும். நீ மாலிஹா பொருளுக்காக நிக்கா செய்யலாம், மார்க்கப்பட்டுள்ளது. ஒலி ஹசபிஹா நல்ல வம்சம், ஒலி ஜமாலிஹா அழகு இருக்குது, ஒலி தீனிஹா மார்க்கத்திற்காக வேண்டி, பணம் இல்லை செல்வம் இல்லை ஏலப்பட்ட பிள்ளை, ஆனால் நல்ல குர்ஆன் ஓதி இருக்கு, நல்ல குர்ஆன் ஓதி இருக்குது, நல்ல ஆலிமாவாக இருக்குது, ஹாஃபிலாவாக இருக்குது, ஹதீஸ்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்குது, மார்க்கப்பற்று உள்ள பிள்ளையாக இருக்குது, இபாதத்து உள்ள பிள்ளையாக இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ அந்த பிள்ளைகிட்ட பணம் இல்லை, அந்த பிள்ளைகிட்ட செல்வம் இல்லை, கிடையாது, ஒரு நார்மலான ஒரு அழகு. இப்படிப்பட்ட நேரத்தில் நினைச்சுவீங்க ரசூலா சொல்கிறாங்க, ஃபதுஃபர் பிதாத்து தீன் தரிபத்தியதான். ஃபதுஃபர் பிதாத்து தீன், மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை எடுங்க. அதுவும் பொருளுக்காக வேண்டி, அழகுக்காக வேண்டி, நசபுக்கு குடும்பத்திற்காக வேண்டி 4க்கும் 3க்கும் எடுக்கலாம், மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை எடுக்கலாம். இதையெல்லாம் தாண்டி மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை எடுப்பது உங்களுக்கு சால சிறந்தது. நீங்க மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை எடுக்கும் பொழுது இந்த 3ஐயுமே அல்லாஹ் தந்துடுவான். ஏன்னா அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்வான், பருவம் அடைந்த ஆணோ பருவம் அடைந்த பெண்ணோ நிக்காவுக்கு தகுதியானவர்கள், அந்த தகுதி வந்துட்டா நீங்கள் நிக்கா செய்து வையுங்கள். ஒரு பெண்ணுக்கு நிக்காவுடைய வயசு வந்துச்சு, ஒரு ஆணுக்கு நல்ல தகுதியுடையான ஆயிட்டான், இவன் ஆணையும் பார்க்க. அந்த தகுதின்றது என்ன? திருமணத்துக்கு இந்த வயது ஆயிட்டான், இந்த தகுதின்னு சொல்றாங்களா, அந்த தகுதின்றது எதை வச்சு சொல்றாங்க? அதாவது தகுதிங்கிறது பணம் மாத்திரம் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே பார்க்குறோம், உலக மக்கள் எல்லாரும் அப்படித்தான் பார்க்குறாங்க. பணம் மட்டும் இருந்தால் போதும், வெளிநாட்டில் இருக்கிறாரா, நல்ல சம்பாதிக்கலாம். முதல் கேள்வி இன்னைக்கு அதுதான், மாப்பிள்ள ஃபாரினா? ஃபாரினா பார்க்குறாங்க. சில ஊர்களில் இருப்ப விளையாட்டை சொல்ல போனால் ஆப்பமா தோசையா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ரிட்டர்ன் வந்துட்டு போகிற பிள்ளையா அல்லது அப்படியே வந்துட்டு இருக்கிற பிள்ளையா ஊரில் சம்பாதிக்க. பணம் மாத்திரம் அல்ல, நல்ல மார்க், அவர்கிட்டே மார்க் வேணும், அவர்கிட்ட இபாதத்து வேணும், அவர்கிட்டே ஒழுக்க வேணும், அவர்கிட்ட நல்ல பண்பாடு இருக்கணும். அதாவது நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தானே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை தேர்ந்தெடுக்கும் போது மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிச்சாங்க மாத்திரமில்ல, தன்னுடைய அடிமையை அனுப்பி வியாபாரத்தோடு சேர்ந்து அனுப்புனாங்க. அந்த சோதிச்சு பார்க்கறதுக்காக அந்த முஹம்மது எப்படி இருக்கிறாங்க வியாபாரம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சாதிக்குல் அமீன் தானே, மக்கள்கிட்ட அப்படி பேசப்பட்டவங்க. அப்படி பேசப்பட்ட அந்த நபியே இருந்தாலும் செல்வ சீமாட்டியாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அடிமையை அனுப்பி பார்க்க சொல்றாங்க. அவங்க போயிட்டு வந்து சொல்றாங்க, இந்த முஹம்மதை போன்று நேர்மையானவர் இல்லை, இந்த முஹம்மதை போன்று நியாயமானவர் இல்லை, இந்த முஹம்மதை போன்று உண்மையானவராக இல்லை, இந்த முஹம்மதை போன்று வியாபாரத்தில் பண்பாகவும் அன்பாகவும் பொன்மொழிவோடும் பேசக்கூடிய தவிர யாரும் இல்லை அப்படிங்கிற பண்பாடை சொல்றாரு. ஒருத்தர்கிட்ட பணம் மட்டும் இல்லை, குணமும் வேணும், நல்ல பண்பாடு வேணும், அன்பு வேணும், அரவணைப்பு வேணும். அப்ப எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு இளைஞரை நம்ம ஒரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கதாக இருந்தால் அவர்கிட்ட என்ன இருக்குது, பணம் மட்டும் மாத்திரம் பார்க்கக்கூடாது. பணம் மாத்திரம் பார்க்காம நல்ல குணமுள்ள பிள்ளை, நல்ல தொழுகையாளி பிள்ளை, நல்ல எல்லோர்த்தையும் அன்பா பழகிற பிள்ளை, குடும்பத்தில் நல்ல அழகான பிள்ளை, எல்லோர்ட்டையும் பேசக்கூடிய பிள்ளை, எல்லாத்தையும் சிரிச்சு அன்பா பேசுவாரு. சிலவங்க கேட்பாங்க இல்லையா, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற மாத்திரம் இல்ல, எவனையும் பேச மாட்டான். அப்படிப்பட்ட மாதிரி இருக்கு, தவறானது தானா? ஆமா, மக்களோட நம்ம கலந்து இருக்கணும் வேண்டிய, அதாவது மக்களோட அன்பா இருக்கணும், கலந்து பேசுங்கிறது இல்லை, அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருக்கிறத கொண்டு தான் நல்ல மாப்பிள்ளை. ரசூலா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாப்பிள்ளை நீங்கள் ஒரு நண்பரை தெரிந்து கொள்வதாக இருந்தால் இன்னொரு நண்பரை பாருங்க. ஒரு நண்பரை நீங்க தெரிஞ்சு கொள்வதாக இருந்தால், ஒரு மனிதனை நீங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால், ஒரு நண்பர் யாரு, அவர் யார்கிட்ட பழகிறாரு, அவர் யாரோடு இருக்கிறார், அப்படியெல்லாம் பாருங்கன்னு ரசூலா சொல்லுவாங்க. அவன் இதை மாதிரி ஒரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கிட்ட மார்க்கம் மற்றும் பார்க்கணும், அன்பை பார்க்கணும், அரவணைப்பை பார்க்கணும், அவருடைய பேச்சு உச்சி பார்க்கணும், நடவடிக்கை பார்க்கணும், குணாதிசத்தை பார்க்கணும், அவங்களுடைய குடும்ப கோத்திரத்தை பார்க்க, எல்லாமே இருக்குது.